Hi everyone, I am David, exploring the world of machine learning and artificial intelligence. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங் கன்கேடினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை நம்ம வந்து கேஸ்டிங் பார்த்துருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு என்னெல்லாம் மெத்தடாலஜியில் நம்ம வந்துட்டு பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லை, கொஞ்சம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ let us start the code implementation. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் தேட் எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நான் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஒன்று வந்துட்டு ஒரு வேரியபிளாக வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பண்ணி ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஸ்ட்ரிங் ஸோ வேரியபிள்குள்ளே நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணிடுறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஸோ தட் இஸ் ஹலோ. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங் டூ இது ஒரு வேரியபிளாக வந்துட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் டூ ஈக்குவல்ஸ் நம்ம வேர்ல்டுன்னு வந்துட்டு எடுத்துடலாம். ஸோ ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு வேரியபிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கன்கேடினேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இன்னொரு வேரியபிள் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வந்துட்டு கொடுத்துக்கிட்டு ஸோ நான் வந்துட்டு ஸ்ட்ரிங் ஒன் ப்ளஸ் ஸோ திஸ் இஸ் அன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்ட்ரிங் டூ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணால் தானே நமக்கு வந்துட்டு அந்த இன்டர்பிரட்டர் வந்து ரீட் பண்ணும். ஸோ தட் பிரிண்டிங் ரிசல்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இது ரெண்டுமே வந்து சேர்ந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு இது சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இங்கே செப்பரேஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்ட்ரிங்கில். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு ரெண்டு பிரேசஸ் கொடுத்து ஸோ நம்ம வந்துட்டு அதை ஆட் பண்ணியாச்சுன்னா ஸோ ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ நமக்கு வந்துட்டு ஹலோ தனியாகவும் வேர்ல்ட் தனியாகவும் நமக்கு வந்துட்டு செப்பரேட்டாக வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேஸ்டிங் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ இதே கான்செப்டை நம்ம கேஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இன்னும் ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் தட் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல்ஸ் இன்புட் some enter post name. ஸோ இப்போ யூசர் வந்துட்டு யூசர் கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு என்டர் பண்ண வந்துட்டு பைத்தன் கோடு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எனக்கு லாஸ்ட் நேம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட். ஸோ இதில் நம்ம இன்ட் கான்செப்ட் வந்துட்டு பார்த்துருக்கோம். அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்துட்டு இங்கே நம்பர்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது இல்லை, நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ தட் we can we don't want to use int. ஓகேங்களா? சும்மா என்டர் லாஸ்ட் நேம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்துட்டு இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் தான் நான் ஃபங்க்ஷன் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நேம் ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இது கேஸ் சென்சிட்டிவ்னால நம்ம வந்துட்டு இந்த பர்டிகுலர் நேம் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் இல்லாமல் நம்ம வந்துட்டு அங்கே போடணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃப்டர் தட் லாஸ்ட் ஸ்லாஷ் நேம். ஸோ நான் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகே.
ஸோ ஆஃப்டர் தட் இன்னொரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஃபுல் நேம் சொல்லிட்டு ஃபுல் நேம்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் ஃபுல் நேம் தான் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஃபுல் நேம் ஈக்குவல்ஸ் அந்த நேமை வந்துட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். சும் ஃபுல். ஸோ ஓகே, நம்ம கோட் அடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நான் டெனின்னு கொடுத்துட்றேன். டெனி ஃபர்ஸ்ட் நேமில் டெனின்னு கொடுத்துட்றேன். செகண்ட் நேம் லாஸ்ட் நேமில் நான் வர்கீஸ்னு கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு ஃபுல் நேம் டெனி வர்கீஸ் நம்ம வந்துட்டு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே இந்த பர்டிகுலர் ஃபுல் நேம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்ததுல நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு இதே வந்துட்டு நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிடலாம். வேர்ட்ஸ் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணிட்டு ஸோ வேர்ட்ஸ்குள்ள நான் வந்துட்டு செப்பரேஷனாக ஒரு ஒரு வேல்யூவும் செப்பரேட்டாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு ஐ ஐ லவ் லவ் கோயம்புத்தூர்னு கொடுத்துட்றேன். லவ் கோயம்புத்தூர் டூர்னு கொடுத்துட்றேன். இப்போ இன்னொரு வேரியபிள் வந்துட்டு எனக்கு வேணும். ஸோ இந்த வேரியபிள் எதுக்குன்னா எனக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃபார் லூப்குள்ள எனக்கு கன்காடினேஷன் வந்துட்டு பண்ணணும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு இன்னொரு வேரியபிள் நான் வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தட் சென்டென்ஸ் ஈக்குவல்ஸ் நான் வந்துட்டு அந்த காமா கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஃபார் ஒரு வேரியபிள் நேம் வேணும். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு ஸோ ஃபார் லூப்புங்கிறது நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம நம்ம கிளாஸில் வந்துட்டு பார்ப்போம். பட் இப்போ நம்ம அது பார்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் பார்த்துடலாம். ஸோ ஃபார் இன் வேர்ட்ஸ் இப்படி கொடுத்துட்டு இப்போ இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸில் இருக்கிறது வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு இதில் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வந்துட்டு நம்ம அந்த சென்டென்ஸை நம்ம வந்துட்டு இங்கே தூக்கி போட்டுடலாம். சென்டென்ஸ். ஸோ இதுதான் எனக்கு எனக்கு ஜாயினிங் பண்ணணும். ஜாயினிங் மீன்ஸ் கன்கேடினேஷன். ஓகேங்களா? ஸோ வேர்ட்ஸ் வேர்ட் நான் வேர்ட்ஸ் வந்துட்டு வேர்ட்ஸுக்குள்ளே நம்ம வேர்டை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. ஸோ கோஆர்டினேட். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபைனலாக நம்ம வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த பண்ணியிருக்கிற ப்ரோக்ராமை ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தட் பிரிண்ட் நான் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன். ஸோ concatenated sentence sentence ஸோ இந்த சென்டென்ஸ் தான் எனக்கு வந்துட்டு
எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ காப்பி பண்ணி போட்டுட்டேன். டாட் ஸ்ட்ரிப். ஸோ ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்துட்டு அது கன்கார்டினேட் ஆகி நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அந்த பிரேசஸ் கொடுத்ததுனால நமக்கு வந்துட்டு செப்பரேஷனாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க. ஸோ தட் இஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு நம்பரை ஒரு நம்பரை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் கன்கேடினேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது நம்பருங்கிறது நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார் தட் ஒரு வேரியபிளை நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நம் ஈக்குவல்ஸ் 10ன்னு வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இன்னொரு வேரியபிளை வந்துட்டு கிரியேட் பண்ணிடலாம். ரிசல்ட் ஈக்குவல்ஸ் த நம்பர் இஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரிங் ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா எனக்கு அந்த நம்பர் வேல்யூ வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ட்டு கொடுக்காமலேயே நமக்கு வந்துட்டு கேஸ்டிங் இல்லாமலே நமக்கு வந்துட்டு அங்கே பர்டிகுலராக அந்த வீடியோ சாரி பர்டிகுலராக அந்த பைத்தான் கோடில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரிங்காக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் ஃபைனலி நம்ம வந்துட்டு பிரிண்ட் ரிசல்ட். ஸோ பார்த்தீங்களா பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. So let us see in the next video. Okay, thank you.